ஆரம்பம் நிகழ்ச்சியில் பார்த்தோமானால் அடுத்ததாக ஒரு அருமையான கலந்துரையாடல் நடைபெறப் போகிறது. இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய சார்பில் பார்த்தோம்னால் அரசியலுக்காக சில விடயங்கள் அப்படியே இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதல், ஒரு சரியான விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுல அரச வங்கிகள் பார்த்தோமானால் நிறையவே இலங்கையில் காணப்படுகின்றது. அதிலும் மிக முக்கியமாக பார்த்தோமானால் சுமார் 65 வருட காலம் மக்களுடைய மனங்களில் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வங்கியாக மக்கள் வங்கி திகழ்கிறது. மக்கள் வங்கியினுடைய செயற்பாடுகள் 65 வருடங்களில் பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த 65 வருடங்களில் மக்கள் வங்கி என்னென்ன மாதிரியான விடயங்கள்லாம் செய்திருக்கிறது, இலங்கையினுடைய மக்களுக்காக என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இனி வரும் காலங்களில் செய்ய போகிறாங்க, இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியில் மக்கள் வங்கியினுடைய செல்வாக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் மக்கள் வங்கியினுடைய பிரதி பொது முகாமையாளர் AUA அன்சார் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறீங்க. சார், மக்கள் வங்கி பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 65 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காலப்பகுதின்னு சொல்லலாம். மக்கள் வங்கி 65 வருடங்கள் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி பூர்த்தி செய்திருந்தது. எனவே இந்த 65 வருட கால மக்கள் சேவை, மக்கள் வங்கி, அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார் ஆரம்பத்தில். நன்றி. இவ்வாறான ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்தமைக்காக. மக்கள் வங்கியானது 1961ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே ஒரு கூட்டுறவு இயக்கமாக காணப்பட்ட ஒரு இயக்கத்தை கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அவர்கள் வங்கித்துறையில் அவர்களது செயற்பாடுகளும் செய்ய ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முக்கியமாக அந்த கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் இலங்கையிலே காணப்படுகின்ற ஏனைய மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்துவதற்காகவும் ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவுமே இந்த மக்கள் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மக்கள் வங்கியானது உண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட பின்புதான் முதன்முறையாக மக்கள் வங்கி தான் இந்த கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வங்கிகளிலே அவர்களது நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி என்று கூறுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த வங்கியானது நவீன தொழில்நுட்பத்துடன் எல்லாராலும் கதைக்கப்படுகின்றது போல டிஜிட்டல் என்ற அடிப்படையில் இந்த வங்கியானது அது தொடர்பான செயற்பாடுகளை 2015ஆம் ஆண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட கடந்த 11 வருடங்களாக அந்த செயற்பாடுகளை முடியுமான அளவுக்கு விரிவுபடுத்தி அது எவ்வாறு அந்த டிஜிட்டல் துறை ஊடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் இன்று மக்கள் வங்கியானது அந்த வகையிலே செயற்பட்டு கொண்டிருப்பதை தொடர்பாக நான் சொல்லுவதில் பெருமை அடைகின்றேன். ஆமாம், எங்களுக்குமே மிக பெருமையான ஒரு விடயம்தான். காரணம் என்னவென்று கேட்டோம்னால் இலங்கையினுடைய பெரும்பாலும் பின்தங்கிய பிரதேசங்களாக இருந்தாலும் கூட அங்கே மக்கள் வங்கி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வங்கியாக இருக்கிறது. எனவே கிராமப்புற மக்களினுடைய வாழ்க்கையினுடைய எழுச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வங்கி அப்படிங்கிறதுல உண்மையுமே இலங்கையில் இருக்கின்ற சகல மக்களுமே பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோமானால் சுமார் 65 வருட கால பயணம். இந்த 65 வருட கால பயணத்தில் 65வது வருட பூர்த்தியை முன்னிட்டு நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற விசேட நிகழ்ச்சி திட்டங்கள் பற்றியும் பேசலாம். இந்த வருடம் ஒரு சிறப்பான விடயம் நடைபெற்றது ஜெயகாந்தன் அவர்களே. ஏனெனில் இந்த 65வது பூர்த்தி வருடம் இலங்கையின் பௌர்ணமி தினத்துடன், அதாவது பொஷன் பௌர்ணமி தினத்துடன் சேர்ந்ததாக அமைந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல மக்கள் வங்கியானது நாட்டின் எல்லா பாகங்களிலும் அது தனது கிளைகளை கொண்டுள்ளது. அந்த அடிப்படையில் நாட்டிலே காணப்பட்ட எல்லா கிளைகளும் அந்த பொஷன் பௌர்ணமி தினத்தின் போது வழங்குகின்ற அன்னதான நிகழ்ச்சிகள், அவ்வாறு வைத்தியசாலைகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நோயாளிகளை தரிசித்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவிகளை செய்ததோடு மாத்திரம் அல்லாமல் இந்த நாட்டிலே அவசியமாக தேவைப்படுகின்ற இரத்த தான நிகழ்ச்சிகளை கூட இந்த கிளைகள் அனைத்தும் ஏற்பாடு செய்தமை உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விடயமாக நான் கருதுகின்றேன். அது மாத்திரமல்லாமல் எங்கள் தலைமை காரியாலயத்திலே நாங்கள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையில் செட் பிரித் பாராயணம் செய்ததுடன் மாத்திரமல்லாமல் ஏனைய மத தலைவர்களையும் மத அனுஷ்டான நிகழ்ச்சிகளையும் நடத்தியது பெருமைக்குரிய ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல்
ஜூலை மாதம் 3ஆம் திகதி நாங்கள் இரவு பிரித்பாராயணம் செய்து அன்று மதிய போசனம் கிட்டத்தட்ட 64 பௌத்த துறவிகளுக்கு நாங்கள் மதிய போசனமும் வழங்கினோம். அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த நாடு ஏற்கனவே தித்வா புயல் காரணமாக நாட்டின் பல பாகங்களும் பாதிக்கப்பட்டமை நீங்கள் அறிந்த விடயம். அந்த அடிப்படையில் குறிப்பாக நாட்டின் சகல பிரதேசங்களும் பாதிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் நுவரெலியா பிரதேசம் அதிகமாக பாதிக்கப்பட்டமை உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அந்த பிரதேசத்திற்கு நாங்கள் கூடுதலான வீடமைப்பு திட்டத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அனுசரணை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் ரூபாய் 300 மில்லியன்கள் அந்த திட்டத்திற்காக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆமாம், ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு விடயம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த தித்வா புயலில் வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து நுவரெலியா பாட்டு மோசமாக பாதிப்படைந்திருந்தது. தற்போதும் கூட பார்த்தோம்னால் இந்த ரயில் தடங்கள் எல்லாம் வந்து தற்போது தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்ற மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிதி உதவியை நீங்கள் செய்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கிறது. பொதுவாக ஏழை மக்களுடைய வங்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயற்திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி வந்து பார்த்தோம்னால் இந்த 65 வருட பூர்த்தியில் வந்து பார்த்தோம்னா எல்லா மத அனுஷ்டானங்களையும் மையப்படுத்தியதாக இந்த 65வது வருட பூர்த்தியை வந்து நீங்கள் வந்து செய்திருக்கிறீங்க. இலங்கையில் வந்து பார்த்தோம்னால் அரச வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது நிறைய தனியார் வங்கிகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வங்கிகளினுடைய வருகை வந்து கொண்டே இருக்கின்றது. இதில் மக்கள் வங்கித்துறையில் தனித்துவமாக செய்திருக்கின்ற வேலை திட்டங்கள், நிகழ்ச்சி திட்டங்கள் பற்றியும் பேசலாம். தனித்துவமாக செய்திருக்கின்ற விடயங்கள் என்று கூறுகின்ற போது உங்களுக்கு தெரியும், நாட்டிலே ஏற்கனவே COVID-19 19வது அலை ஒன்று ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டிலே மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியிலே செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்பட்ட போது அந்த மக்களின் காலடிகளுக்கு சென்று நாங்கள் எங்களிடமே இருக்கின்ற மொபைல் வெஹிக்கிள்ஸை அனுப்பி அந்த மக்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தங்களுக்கு தேவையான பண பரிமாற்றங்களை செய்வதற்கான உதவிகளை செய்தோம். அது மாத்திரமில்லாமல் நாடானது பொருளாதாரம் இக்கட்டான நிலைமையில் காணப்படுகின்ற போது இந்த நாட்டிற்கு தேவையான எரிபொருள் மிகவும் கஷ்டமான நிலையிலே காணப்படுகின்ற போது இந்த நாட்டிற்கு தேவையான எரிபொருளை கொண்டு வருவதற்கும் மின்சாரத்தை பிறப்பிப்பதற்கான நிலக்கரியை கொண்டு வருவதற்கும் அது மாத்திரமின்றி இந்த நாட்டிலே காணப்படுகின்ற நோயாளிகளின் நோய்களை குணப்படுத்துவதான மருந்து பொருட்களை கொண்டு வருவதற்கும் விவசாயிகள் தங்களது விவசாய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான உரத்தை கொண்டு வருவதற்கும் இந்த மக்கள் வங்கியானது ஏனைய அரச வங்கிகளில் ஒரு வங்கியாக இந்த நாட்டிற்கு உதவி செய்தமை குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகும். ஆமாம், பார்த்தோம்னால் அந்த காலப்பகுதி மக்களால் வெளியில் நடமாட முடியாது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது கூட தெரியாத ஒரு சூழலில் வந்து மக்கள் வங்கி நடமாடும் சேவையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து முன்னெடுத்திருக்கிறமை வந்து உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்படியான சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த மக்கள் வங்கியினுடைய நிதி ஸ்திரத்தன்மை பற்றி நாங்கள் பேசியே ஆக வேண்டும். அரச வங்கி என்ற அடிப்படையில் அது அரசினுடைய நிதி ஸ்திரத்தன்மையை பற்றி பேசுவதாக கூட நாங்கள் அமையக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னவென்று கேட்டால் இந்த நிதி ஸ்திரத்தன்மை பற்றி மக்கள் மத்தியிலும் கூட பார்த்தோம்னால் அரசியல் காரணங்களுக்காக சில விடயங்களை பேசிவிட்டு போவதும் ஆங்காங்கே நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மக்கள் நம்பலாம், மக்கள் வங்கியினுடைய நிதி ஸ்திரத்தன்மை இப்படி தான் இருக்கிறது, எந்தவித ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயமாக நீங்கள் என்ன விடயங்களை சொல்ல வருவீர்கள்? ஜெயகாந்தன் அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை உண்மையில் கேட்டிருக்கிறீர்கள். இலங்கையை பொறுத்தளவில் நிதி நிறுவனங்கள் ஸ்திரத்தன்மை உடையதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு 3 அளவுகோல்கள் காணப்படுகின்றன. முதலாவது அந்த நிதி ஸ்தாபனத்தின் இலாப நிலைமை, இரண்டாவது பணப்புரள்வு, மூன்றாவது மூலதன ஸ்திரத்தன்மை. இந்த 3 விடயங்களும் தான் இந்த நிதி நிறுவனங்களின் அளவுகோலாக காணப்படுகின்றது. நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கூறுவதில் இன்று வரை இந்த மக்கள் வங்கியின் நிதி ஸ்திரத்தன்மை உண்மையில் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது.
அது மாத்திரமின்றி எங்களிடம் காணப்படுகின்ற நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கான செயற்பாட்டு ஒழுங்குகளும் ஏனைய விடயங்களும் மத்திய வங்கியின் கட்டளைகளுக்கு அமைவாகவும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களின் அவர்களது சட்டங்களுக்கு அமைவாகவும் காணப்படுகின்றமை மக்கள் வங்கி உண்மையில் ஒரு சிறப்பான வங்கியாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமின்றி எங்கள் வங்கியானது சொத்து மதிப்பானது 3.7 ட்ரில்லியன்களாக காணப்படுவதன் மாத்திரமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களது கிளை வலையமைப்பிலே கிட்டத்தட்ட 8100 ஊழியர்கள் இந்த மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காகவும் 745 கிளை நிலையங்களும் அவ்வாறான சேவை நிலையங்களும் காணப்படுகின்றன. அது மாத்திரமின்றி உங்களுக்கு தெரியும், இந்த டிஜிட்டல் அமைப்பின் கீழ் ஏனைய வங்கிகளும் குறிப்பாக எங்களது வங்கியானது 345 சுய அலகுகளை, அந்த சுய அலகுகள் என்று சொல்லுகின்ற போது அந்த சுய அலகுகளினுள்ளே நீங்கள் பணத்தை பெறுவதற்கான ஒரு நிலைமை, பணத்தை வைப்பிலிடுவதற்கான ஒரு நிலைமை, அது மாத்திரமின்றி காசோலைகளை வைப்பிலிடுவதற்கான இயந்திரங்கள் அந்த 345 சுய நிலையங்களுடைய காணப்படுகின்றது. அத்துடன் கடந்த வருடம் மக்கள் வங்கியின் வரலாற்றிலே இல்லாத 40.2 பில்லியன் வரிக்கு பிந்திய இலாபத்தை நாங்கள் பெற்றுள்ளோம். அது மாத்திரமில்லாமல் எங்கள் வங்கியிலே காணப்படுகின்ற வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையானது 15.2 மில்லியன்களுக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வலையமைப்பு கொண்ட ஒரு சிறந்த வங்கியாக நிதித்தன்மையில் மாத்திரமல்லாமல் ஏனைய வாடிக்கையாளர்களால் விரும்பப்பட்ட ஒரு வங்கியாக காணப்படுகின்றமை ஸ்திரத்தன்மை தொடர்பாக நீங்கள் வினவிய வினாவுக்கு அளிக்கக்கூடிய பதிலாகும். ஆமாம், இந்த பதில் பார்த்தோமானால் மக்கள் வங்கியில் கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்ற அதே வேளையில் மக்கள் வங்கியில் கண்டிப்பாக ஒரு கணக்கை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புதிய வாடிக்கையாளர்களுக்குமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நிதி ஸ்திரத்தன்மையில் நாங்கள் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வங்கி தொடர்ச்சியாக தொழிற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்படி மக்கள் வங்கியினுடைய தொழிற்பாடுகள், நிதி ஸ்திரத்தன்மை, பொருளாதார இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் அவங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பேசுவோம். ஆமாம், ஆரம்பம் நிகழ்ச்சியில் மக்கள் வங்கியினுடைய மக்கள் நலன் விரும்புகின்ற மக்கள் வங்கியினுடைய மக்கள் நலன் செயற்பாடுகள் பற்றியும், மக்கள் வங்கியினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை பற்றியும், இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மக்கள் வங்கி எப்படியெல்லாம் கை கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். கலையகத்துக்கு வருகை தந்து மிக அருமையான முறையில் சகல விதமான விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் வங்கியினுடைய பிரதி பொது முகாமையாளர் AUA அன்சார் அவர்கள். சார், தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். சுமார் 65 ஆண்டுகளாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மக்கள் வங்கி நிறைய பங்களிப்புகளை செய்திருப்பதாக நீங்கள் பேசியிருந்தீர்கள். இந்த 65 வருட காலத்தில், அதாவது 65 வருட காலம் ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே 65 வருட காலங்களாக பொருளாதார ரீதியிலான பங்களிப்புகள் குறித்தும் கொஞ்சம் பேசலாம். பொருளாதார ரீதியான பங்களிப்பு என்ற அடிப்படையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் அந்த டிட்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த டைமில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் அவங்களோட கடன்கள் ஒரு சிலது கடன் கட்டையில்லாத ஒரு நிலைமை காணப்பட்டுச்சு. அப்போ அந்த மக்களுக்கு என்ன செஞ்சோம்னு சொன்னால் அந்த கடன்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற அந்த காலத்தை நீடிச்சோ அல்லது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வட்டி வீதங்களை குறைத்தோ அல்லது சில வேளைகளில் அந்த கஸ்டமரால் அந்த வாடிக்கையாளரால் தன்னை கடனை முதலையும் வட்டியையும் கட்டையில்லாத சந்தர்ப்பத்தில் வட்டியை மட்டும் கட்டக்கூடிய ஒரு நிலைமை, இவ்வாறு பல வகையான சலுகைகளை செய்தோம். அது நாங்கள் என்னன்னு சொன்னால் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே COVID-19 காலத்திலேயும் இவ்வாறான பிரச்சனைகள் மக்கள் தங்களது வர்த்தக நிலையங்களை மூடிய போதும் கூட நாங்கள் அவங்களுக்கு அவ்வாறான நிலைமைகளை செய்தோம். அத்தோட நாங்கள் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது இந்த நாட்டில் ஏற்கனவே காணப்பட்ட அந்த அதாவது எரிபொருள்களை கொண்டு வர்ற நிலைமையிலையும்
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிலக்கரி ஏதேமே மருந்து பொருட்களை கொண்டு வர்றதுக்கும் நாங்கள் எங்களோட தேவையான அதுக்கு உரிய காசுகளை கொடுத்து நாங்கள் இந்த நாட்டின் தேவையான அந்த எரிபொருளையோ அல்லது மருந்து பொருட்களையோ அல்லது வந்துட்டு ஏனைய உரம் போன்ற பொருட்களையோ கொண்டு வருவதற்கு நாங்கள் உதவி செய்தோம். அது மாத்திரம் இல்லாமல் சில வேளைகளில் வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு தங்களை வீடுகளை இழந்த போது இவ்வாறான அனர்த்தங்களின் போது அந்த மக்களுக்கான வீட்டு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மானிய சலுகை அடிப்படையில் நாங்கள் வந்து குறைந்த வட்டி வீதத்தில் அவங்களுக்கு தேவையான கடன் வசதிகளை வழங்கினோம். இவ்வாறு நாங்கள் வந்துட்டு இந்த பொருளாதாரத்தில் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உதவி செய்தோம்ன்றதை சொல்லுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், ரொம்பவே முக்கியமான ஒரு விடயம் தான். அதாவது இந்த பொருளாதார சுமையில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அந்த எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் காலத்தினால் செய்த உதவி அப்படின்னு சொல்லலாம். எனவே அப்படியான ஒரு உதவி திட்டத்தை வந்து மக்கள் வங்கி அந்த கடன் பெற்றோர்களுக்காக வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்திற்காகவும் அவர்களுடைய தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்திற்காகவும் மக்கள் வங்கி வழங்குகின்ற கடன் வசதிகள், எப்படியான கடன் வசதிகளை வழங்குகிறது பற்றியும் பேசலாம். ஜெயகாந்தன் அவர்களே, எங்களோட நோக்கத்தில் உண்டு என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதோட இந்த மக்களுக்கு தேவையான கடன் வசதிகளை வழங்குறதும் இந்த நிதி நிறுவனங்கள ஒரு முக்கியமான கடப்பாடு. அந்த அடிப்படையில் மக்கள் வங்கியும் அந்த கடமையை செவ்வனை நிறைவேற்றி கொண்டிருக்கு. தனிநபர்களுக்கான கடன், விவசாய கடன், வியாபார கடன், ஏற்றுமதி இறக்குமதி கடன், இன்னொரு வகையான கடன்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். சில கடன்கள் எங்களுக்கு அரசாங்கம் இந்த உயர்கல்வி கற்கிற மாணவர்களுக்காகவும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கிற மாணவர்களுக்காகவும் அதாவது அரசின் வட்டி சலுகையோட கடன்களை நாங்கள் இப்போதும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது மாத்திரம் இல்லாமல் இந்த கடன்கள் வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்னது போல ஒவ்வொரு தேவைகளுக்காக வழங்கப்பட்ட பொழுதிலும் கூட சில விசேஷமாக மீனவர்களுக்கான கடன்கள், விவசாயிகளுக்கான கடன்கள், சிறு நடுத்தர முயற்சியாளர்களுக்கான கடன்கள் போன்ற ஏனைய கடன்களையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வழங்குகின்ற கடன்களில் கூடுதலான கடன்கள் இந்த நாட்டில் வீடுகள் இல்லாத அல்லது நிலங்கள் மாத்திரம் உள்ள, நிலங்களை வாங்க விரும்புகின்ற அல்லது வீடுகளை அமைக்க விரும்புகின்ற இந்த எங்களது வாடிக்கையாளர்களுக்கான கடன்களை நாங்கள் வந்துட்டு வழங்குகின்றோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு அரச வங்கியாக அரச நிறுவனங்களில் மாத்திரம் சேவை புரிகின்ற நபர்களுக்காக கூடுதலாக அந்த துறையில் தான் நாங்கள் எங்களோட கவனத்தை அதிகமாக செலுத்திய பொழுதிலும் கூட இன்று அந்த நிலைமை மாறி அரச நிறுவனங்களில் மாத்திரமின்றி ஏனைய பொது நிறுவனங்களிலும் வேலை செய்கின்ற, ஊழியம் செய்கின்ற நபர்களுக்கான கடன்கள் நாங்கள் இப்போது அதிகமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஆமாம், நலிவடைந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுடைய தொழில் முயற்சிகளுக்கும் நிறைய கடன் வசதிகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டும். இப்பொழுது பார்த்தோமானால் எல்லாமே எங்களுடைய உள்ளங்கைகளில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசியை வைத்துக்கொண்டே செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்று இருக்கின்ற பலருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. வங்கிக்கெல்லாம் போய் ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொள்வதை விட கையில் இருக்க தொலைபேசியினூடாகவே நிறைய விடயங்களை செய்து கொள்வதற்கு இன்று இருக்கின்ற இளைஞர்களும் யுவதிகளுமே ரொம்பவே பிரியப்படுறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னால் இந்த டிஜிட்டல் வங்கி சேவை எல்லா வங்கிகளுமே முனைப்போடு முன்னெடுக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டே நீங்கள் டிஜிட்டல் வங்கி சேவையை ஆரம்பித்து விட்டதாக சொல்லியிருந்தீர்கள். அதனுடைய சேவைகளை பற்றி கொஞ்சம் பேசலாம். 2015ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஏனைய வங்கிகளானது தங்களது டிஜிட்டல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு முதல் மக்கள் வங்கியானது அது தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பித்தது என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு நல்ல விடயம். அந்த அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 345 தன்னியக்க கூடங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அதனுள்ளே காணப்படுகின்ற ஏடிஎம், சிடிஎம், செக் மெஷின் ஆகியவை நாங்கள் அமைத்து மக்களை அந்த டிஜிட்டல் விடயங்கள் எவ்வாறு செய்ய முடியும் என்பது தொடர்பாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு செயல்முறை மூலமாக அதை தெளிவுபடுத்தினோம். அவர்களும்
அதை ஏற்றுக்கொண்டு தங்களது நடவடிக்கைகளை அந்த இயந்திரங்கள் ஊடாக செய்வதற்கு ஆயத்தமானார்கள். அது மாத்திரமின்றி இந்த டிஜிட்டல் நிலைமையின் விரிவாக்கம் மூலமாக பல பீப்புள்ஸ் பேங்க்லே, பீப்புள்ஸ் வேவ், பீப்புள்ஸ் பே போன்ற ஏனைய ஆப்களும் நாங்கள் அறிமுகப்படுத்தி அதனூடாக வாடிக்கையாளர்கள் தாங்கள் வங்கிக்கு வர 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 வேண்டிய அவசியம் இல்லாமல் தங்கள் வீடுகளில் இருந்து தங்களுக்கு தேவையான பண பரிமாற்றங்களை செய்வதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி உள்ளோம். அது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த டிஜிட்டல் சேவையை பெறுகின்ற வாடிக்கையாளர்கள் இன்று மக்கள் வங்கியிலே காணப்படுகின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் எங்களிடம் நடைபெறுகின்ற பரிவர்த்தனைகளில் 80% அதிகமான பரிவர்த்தனைகள் இன்று டிஜிட்டல் முறையில் நடைபெறுகின்றது என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியையும் நான் இங்கே கூறி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாம், 2015ஆம் ஆண்டு ஏனைய வங்கிகள் செய்வதற்கு முன்னதாகவே டிஜிட்டல் வங்கி சேவையை முன்னெடுத்த ஒரு வங்கி அப்படிங்கிறதுல வந்து மக்கள் வங்கிக்கு நிகர் மக்கள் வங்கி தான் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கருத்துக்களில் நீங்கள் வலியுறுத்தி இருந்தீர்கள். அடுத்ததாக இந்த சமூக பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் மிக மிக முக்கியமானது. சமூக பொறுப்பு, சமூக அக்கறையோடு பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். அந்த வகையில் மக்கள் வங்கியினுடைய சமூக பொறுப்பு தொடர்ச்சியாக அப்படியே முன்னெடுக்கப்படுமா? அது பற்றியும் கொஞ்சம் பேசலாம். ஆம் ஜெயகாந்தன் அவர்களே, நாங்கள் இலாபம் ஈட்டுகின்றது உண்மை. இலாபத்தின் ஒரு பகுதி அரசாங்க வரியாக செலுத்தப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக நாங்கள் மக்களின் சமூக நலம் தொடர்பான அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களது வங்கியினால் ஏற்கனவே பல மருத்துவமனைகள், பாடசாலைகள், ஏனைய வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட்டு அதற்கான அனுசரணைகள் வழங்கப்பட்டு அவை ஏற்கனவே சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டு வருகின்றன. மக்கள் வங்கியானது கடந்த 2-3 வருடங்களாக மகாஜன மெஹவர என்ற ஒரு திட்டத்தின் கீழ் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் அண்மையில் கூட பல பாடசாலைகளுக்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்கக்கூடிய பல சேவைகளை நாங்கள் கிராமப்புற பாடசாலைக்கு வழங்கினோம் என்ற ஒரு நல்ல செய்தியை நான் இங்கே கூறி வைக்க விரும்புகின்றேன். உண்மையில் மக்கள் வங்கியானது ஏற்கனவே எங்களது டேக் இருந்தது மக்கள் மனமறிந்த வங்கி என்று. அந்த மக்கள் மனமறிந்த வங்கி என்ற அடிப்படையில் அந்த காலத்தில் நாங்கள் நிறைய விடயங்களை செய்தோம். இன்றும் கூட எங்களது இலாபத்தின் ஒரு பகுதியானது சமூக சேவைகளுக்காக வழங்கப்படுகின்றது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு விடயம். அதாவது மக்கள் வங்கி, மக்கள் மனமறிந்த வங்கி அப்படிங்கிறது தான் அதனுடைய நாமமாக இருக்கிறது. எனவே மக்களுடைய மனமறிந்த வங்கி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான பல விடயங்களை வந்து இந்த 65 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த 65 வருடங்களையும் தாண்டி இனி வரும் வருடங்களிலும் மிக சிறப்பான மக்கள் நல சேவைகளில் தொடர்ச்சியாக ஒரு நிதி நிறுவனம் என்ற அடிப்படையில் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, எதிர்வரும் காலங்களில் மக்கள் வங்கியினுடைய நலத்திட்டங்கள் பற்றி, மக்கள் வங்கி முன்னெடுக்கவிருக்கின்ற நலத்திட்டங்கள் பற்றியும் பேசிவிடலாம். ஆம் ஜெயகாந்தன் அவர்களே, நாங்கள் எதிர்காலத்திலே உண்மையில் உங்களுக்கு தெரியும், இப்போதும் கூட நாட்டிலே கூடுதலான பொருளாதார சுமைகள் ஏறிக்கொண்டிருக்கின்றன. மக்கள் சில வேளைகளில் தங்களுக்கு தேவையான விடயங்களை உரிய முறையில் செய்து கொண்டிருப்பதில் கஷ்டப்படுகின்றார்கள். மக்கள் வங்கியானது அவ்வாறான ஒரு நிலையை காணப்படுகின்ற போது நான் மக்களை ஆதரவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் வங்கிக்கு வாருங்கள். உங்களது தேவைகளை இருக்கின்ற முகாமையாளர்களிடமோ அல்லது முகாமைத்துவத்திடமோ வந்து உங்களது தேவைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அவை தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு கடன் வழங்க வேண்டுமாயின் கடன்களை வழங்கி குறிப்பிட்ட முடியுமான அளவுக்கு எங்களிடம் காணப்படுகின்ற வட்டி வீதங்களில் குறைந்த சலுகை வீதங்களில் அவற்றை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன், பொதுமக்களாகிய நீங்கள் மக்கள் வங்கிக்கு வந்து அந்த சேவையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமின்றி நாங்கள் பொருளாதாரத்தினால் நாடு கஷ்டப்படுகின்ற போது அந்த நாட்டுக்கு தேவையான
உதவிகளை செய்வதற்கும் இந்த மக்கள் வங்கி எப்போதும் முன்னிற்கும் என்ற ஒரு நல்ல செய்தியையும் கூறி, அது மாத்திரமில்லாமல் ஏற்கனவே ஜெயகாந்தன் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று மக்கள் வங்கிகளுக்கு வருகை தந்து தங்களது சேவைகளை பெறுவதில் சில வேளைகளில் சிரமப்படுகின்றார்கள். அதற்காக முடியுமான அளவுக்கு நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கின்ற டிஜிட்டல் தொடர்பான நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தி இன்று எல்லோருனாலும் கதைக்கப்படுகின்ற ஏஐ தொழில்நுட்பத்துடன் நாங்களும் இணைந்தவர்களாக அந்த துறையில் சென்று இந்த வங்கி சேவையை எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றி இந்த நாட்டிற்கான சேவையை வழங்குவதற்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக உள்ளோம் என்ற ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்கின்றேன். ஆமாம், நிறைய நல்ல விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். காலத்தோடு சேர்ந்து பயணிப்பது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் பார்த்தோம்னால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட மக்கள் மனமறிந்த மக்கள் வங்கி நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். எனவே இன்று மக்கள் வங்கி 65 வருடங்களை பூர்த்தியாகி 65 வருடங்களுக்கு மேலாக பல சேவைகளை முன்னெடுப்பதற்கு நாட்டில் தயாராக இருக்கிறது. அதனுடைய நலத்திட்டங்கள் பற்றி மிக சிறப்பான முறையில் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் மக்கள் வங்கியினுடைய பிரதி பொது முகாமையாளர் திரு AUA அன்சார் அவர்கள். அவர்களுக்கு